எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நான் உங்கள் குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பற்பசை பேஸ்ட். சரியா? பேஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையோ, உங்களை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சாகணும்? பல்லு விளக்கி ஆகணும். அதுதான் காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு அந்த பேஸ்டால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா, நம்ம எதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வெறும் சாம்பல், குச்சி, சரிங்களா, இதைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஊருக்கு ஒரு பல்லாஸ்பத்திரி இருக்கும், இல்ல 2 ஊருக்கு ஒரு பல்லாஸ்பத்திரி இருக்கும். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் தேய்க்காதீங்க, எனாமல் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 தலைமுறை தாண்டி வந்துட்டோம் பேஸ்ட் பயன்பாட்டுல. ஆனா இவங்க சொன்னது இந்த குச்சி சாம்பல் வச்சு வளர்க்குனா பல்லு ரொம்ப அடியாகும் அப்படின்னு சொல்றப்ப ஒரு ஆஸ்பத்திரி தான் இருந்தது. நான் முதலே சொன்னேன். இன்னைக்கு நம்ம 2 தலைமுறை தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு எத்தனை ஆஸ்பத்திரி இருக்கணும்? ஆஸ்பத்திரியே இருக்கக்கூடாது நான் எப்படி பார்த்தா. ஏன்னா இது அத்தனையும் சரி பண்ணி இருக்கும். ஆனா இன்னைக்கு தெருவுக்கு ஒரு பல்லாஸ்பத்திரி இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் மாறுது, பிளஸ் பேஸ்ட் உடைய ரசாயனத்தினாலையும் அதுல கலக்கக்கூடிய ப்ராடக்டாலையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. எப்படி எந்த மாதிரி அப்படின்னா ஒரு சின்ன டெமோ வந்து பார்க்கலாம். பேஸ்ட்ல, சரிங்களா, இது மோதிக்கர் பேஸ்ட். நான் மார்க்கெட்டில் உள்ள ஒரு பேஸ்ட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. எந்த பிராண்ட் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்கள டாமினேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம். இருந்தாலும் வேற வழி இல்லை, டெமோவுக்கு நம்ம எடுத்து காமிக்கணும். இது மார்க்கெட்டில் உள்ள ஒரு பேஸ்ட். இந்த பேஸ்டுடைய வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்து பல்லு விளக்கணும்னா வாயில் இருக்கக்கூடிய அந்த எனாமலை பாதிக்காம அழுக்குகள் எடுக்கணும், உள்ள இருக்க பாக்டீரியாஸாவை கொல்லணும். இதுதான் பேஸ்டுடைய வேலை. ஆனா நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரியா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, காலையில பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். இப்போ இந்த பேஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கால்சியம் அண்டு ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்சி. சரிங்களா? கால்சியம் அண்டு ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்சி. இப்ப இந்த பேஸ்ட் நான் எடுக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, இது மார்க்கெட் உள்ள பேஸ்ட். சரிங்களா? வெள்ளை கலரா இருக்கு பாருங்க, மார்க்கெட் உள்ள பேஸ்ட். இன்னொரு கையில இது மோதிக்கர் பேஸ்ட். நான் முதலே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ரெண்டுலயும் அளவு எடுத்திருக்கேன். சரிங்களா? ரெண்டுலயும் அளவு எடுத்திருக்கேன். இப்ப என்ன பண்றேன்னா, இதை லைட்டா நான் அப்படியே வந்து கையில வச்சு என்ன பண்றேன், தேய்க்கிறேன். கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க கேமராவை. தேய்க்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. பேஸ்டோடைய மெயின் என்னது? கால்சியமும் ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்சியும் தான். சரியா? இதுதான் ரா மெட்டீரியல், மெயினான ரா மெட்டீரியல். இது ரெண்டுல எது அதிகம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்சி அப்படிங்கிறதான். எதுக்காக இந்த ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்சி தான் மெயின் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம பல்லு எனாமலை பாதிக்காம இருக்கவும், சரியா, பற்கள், பல்கூச்சம், பல் சொத்தை, பல்குழிகள் இதுல இருந்து பாதுகாக்கிறதுல மெயின் வேலை எது செய்யுது அப்படின்னா இந்த ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்சி தான் செய்யுது. ஆனா மார்க்கெட்டில் உள்ள பேஸ்ட்ல பெரும்பாலும் கால்சியம் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்சி, சாதாரண ஸ்பெஷல் பாலிஷிங் ஏஜென்சியை வந்து கொண்டு வராங்க. நான் பேசுறதை கேட்டுக்கிட்டே நான் கையில என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறதையும் நோட் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? இப்ப காலையில நம்ம எந்திரிச்சோன்னா எப்பயும் போல பல்லு விளக்குவோம், வாயை கொப்பளிப்போம், வாயை கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிப்போம், இல்லை காஃபி சாப்பிடுவோம். என்ன டேஸ்ட்டுங்க வரும்? எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க எந்த பேஸ்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த டேஸ்ட் தான் வரும். சரியா? அது வயிற்றுக்குள்ள போகும். சரியா? எதோட போகுது? பேஸ்ட் டேஸ்டோட சேர்த்து வயிற்றுக்குள்ள போகுது. நீங்க யூஸ் பண்ண பேஸ்ட் எதுக்கு அப்படின்னா பல்லுக்கு தான், வயிற்றுக்கு கிடையாது. அந்த பொருள், இந்த பொருள் பல்லுக்கு தான். அதனோட வேலையை முடிஞ்சோன்னா வெளியே வரணும். ஆனா வெளியே வராது. ஏன் அப்படின்னா, என் கையை பாருங்க, முதல் தேய்க்கிறப்ப இப்படி இருந்தது, இது அந்த ஷைனிங் வந்து குறையவே இல்லை, இது அப்படியே காயுது. இப்போ பல்லுல நீங்க இப்படி பிரஷ் பண்றப்ப அந்த இண்டு இடுக்குகள்ல பூரா இது போய் உட்காந்துக்கிட்டு என்ன ஆகும்? நீங்க 10 வாட்டி குப்பிளிச்சாலும் அந்த நுரை வந்துகிட்டே இருக்கும். 10 வாட்டி குப்பிளிப்போமா? 11ஆம் வாட்டி குப்பிளிச்சாலும் நுரை வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல பல்ல கொப்பளிச்சுட்டு
காஃபியோ டீயோ இல்லை டிஃபனோ சாப்பிடுவோம், அந்த பேஸ்டோட டேஸ்ட் வரும். அதோட சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த பேஸ்ட்டும் வயிற்றுக்குள்ள போகுது, அசிடிட்டி வருது, குடல் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய், பேஸ்ட்டும் ஒரு காரணம் அப்படின்ட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள், நிறைய மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. தரமான பருப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரியா? இன்னைக்கு நிறைய பல்லாஸ்பத்திரிக்கு வந்தது காரணமும் அதுதான். இங்க பாருங்க, ஸ்பெஷல் பாலிசிங் ஏஜென்சி அப்படிங்கிறது அவ்வளவு குவாலிட்டியா போட்டிருக்காங்க. அந்த சைனிங் குறையில அப்படியே இருக்குது. ஆனா இங்க காஞ்சி போச்சு. இதுதான். இதே நீங்க மோதிகேர் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நிறைய எல்லாம் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் பட்டான அளவு எடுத்து நீங்க பிரஷ் பண்ணிட்டு மவுத் வாஷ் பண்ணிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு நீங்க என்ன சாப்பிட்டாலும் என்ன குடிச்சாலும் சரி, நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதனுடைய டேஸ்ட் தான் இருக்கும் ஒழிய இந்த பேஸ்டோடைய டேஸ்ட் வரவே வராது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான ரா மெட்டீரியலை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மோதிகேர் இந்த பேஸ்ட்டை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இப்ப இப்படி தயார் பண்ண பேஸ்ட்ல எத்தனை வகை இருக்குது மோதிகேர்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4 வகையில பேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஜெல் பேஸ்ட், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூரைடு பேஸ்ட், இன்னொன்று வந்து ஹெர்பல் பேஸ்ட், இன்னொன்று வந்து கால்சியம் பேஸ்ட். இப்போ உங்களுக்கு எந்த பேஸ்ட் தேவையோ அந்த பேஸ்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 பேஸ்ட்லையுமே ஸ்பெஷல் பாலிசிங் ஏஜென்சி வந்து ரொம்ப தரமா போட்டிருக்காங்க. அது மாதிரி கால்சியமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரமான கால்சியத்தை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? நேச்சுரலா கிடைக்கக்கூடிய கால்சியம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பர்பஸில் வாங்கி பயன்படுத்துங்க. 45 ரூபால இருந்து 97 ரூபா வரைக்கும் இந்த பேஸ்ட்கள் இருக்குது. சரிங்களா? நான் சொல்றது டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டு. அப்ப இந்த பேஸ்ட் வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுடைய பல்லு விளக்குறதுக்கு பல்லு மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இந்த பேஸ்ட் வந்து பாதுகாக்கும். பல்வலிகள், பல் கூச்சங்கள், சரிங்களா, சொத்தப்பல் இந்த பிரச்சனை நிரந்தர தீர்வு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பாதுகாக்கக்கூடிய 4 வகையான பேஸ்ட் மோதிகேர் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய லாபமும் நம்மளுக்கு இருக்குது. அந்த லாபம் என்ன எது வேணும் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று, ஃபோன் கால் நம்பர் ரெண்டும் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வாட்ஸ்அப் கால் நம்பர்லேயே நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தரோம். இந்த 4 பேஸ்ட்டும் நீங்கள் உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப லட்சங்களில் சம்பாதிக்கலாம், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில். சரிங்களா? வாங்க, இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி வரும். நன்றி, வணக்கம்.